வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு இப்போ கரண்ட்டை என்ன போட்டிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீட் தேர்வை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர போடுறாங்க. இந்த வழக்கு ஏன் தொடர்றாங்க அப்படின்னா, இந்த கொரோனா காலத்தில் இன்னைக்கு எல்லாருமே குழந்தைங்களை வெளியில் அனுப்புறது, நம்மளே விலகி இருப்போம், சமூக விலகலை கடைபிடிங்கள்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் குழந்தைகளை நீட் தேர்வுக்கு அனுப்புறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்க மனதளவிலையும் தயாராக இல்லை. இப்போ நிறைய பேர் இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்படி இருக்க பிரச்சனையில் இந்த நீட் தேர்வு அவசியமா அப்படிங்கிற கேள்வி எழுது. முதல்ல இந்த நீட் தேர்வை பற்றி முதல்ல பார்ப்போம். நீட் தேர்வுங்கிறது இந்தியா முழுக்க 3800 மையங்களில் நடத்தப்படுது. இந்தியா ஃபுல்லாக மொத்தம் 16 லட்சம் பேர் இந்த தேர்வு எழுதுகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 1,80,000 பேர்கிட்ட இந்த தேர்வு எழுதுகிறாங்க. இதில் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் தமிழக அளவில் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை 14% குறைவு. இந்த 14% ஏன் குறைஞ்சதுங்கிறத கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். ஏன்னா அரசாங்கம் நீட் தேர்வை நடத்துங்க, எல்லாருக்கும் பொதுவாக ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கிறது அவசியம்னு சொல்லி நீட் தேர்வை கொண்டு வரும்போது தமிழக முதல்வராக அப்போ இருந்த ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களும் இதை எதிர்த்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளுமே, பிஜேபி தவிர எல்லாருமே எதிர்த்தாங்க. காங்கிரஸ் இதை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. நீட் தேர்வை கொண்டு வரும்போது 1000 விமர்சனம் இருந்தது. அதையும் மீறி நீட் தேர்வு நடந்தது. நீட் தேர்வு மையத்தில் வரவங்களுக்கு கெடுபிடிகள் எல்லாம் பண்ணாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி நீட் தேர்வுக்கு மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஏற்கனவே +2ல் அவங்க நல்ல மார்க் எடுக்கணும், மறுபடியும் ஒரு தடவை ஒரு நுழைவுத் தேர்வு வச்சாதான் நீட் தேர்வு அப்படிங்கும்போது கிராமப்புற மாணவர்களின் டாக்டரோட கனவே தகர்ந்து போச்சுன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு கவர்மெண்ட் சொல்லுது. புதிய கல்விக் கொள்கை 5வது வரைக்கும் தாய்மொழியில் தான் கல்வி கட்டணும்னு சொல்லுது. கற்றலின் பயன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய நோக்கம். ஆனால் சென்னையில் இருக்க ஒரு பையனுக்கும் கிராமத்தில் இருக்க பையனுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்குதா அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்க ஆசிரியர்களோட ஊதியம் எவ்வளவோ. ஏன்னா இப்போ நீங்கள் போலந்து, சுவிட்சர்லாந்து போன்ற அண்டை நாட்டில் பார்த்தீங்கன்னா வாத்தியார்களுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. அதுவும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு நம்ம ஊதியம் கொடுக்காதனால ஆசிரியர்கள் ஒரு வரம்புக்கு உட்பட்டு தான் செயல்படுறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் நீட் தேர்வு வச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலத்தில், இந்த கொரோனா காலத்தில் போய் மறுபடியும் நீட் தேர்வு வைக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம், இதை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு பாண்டிச்சேரி முதல்வர் நாராயணசாமி, மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே, ஜார்க்கண்ட் முதல்வர் சோரன், இவர் நம்ம பூபேஷ் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் பூபேஷ், இப்படி எல்லா அமரிந்தர் சிங் பஞ்சாப், இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நேற்று எதிர்க்கட்சி, அதாவது பாஜக இல்லாமல் எதிர்க்கட்சி ஆளும் முதலமைச்சர்கள்ட்ட சோனியா காந்தி ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, புதிய கல்விக் கொள்கையானது சமூக நீதிக்கு எதிரானது. இதில் 8வதுல மாணவர்கள் 9வதுலேயே ஒரு கேரியரை சூஸ் பண்ணுங்கிறது மாணவர்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. அதுக்கு ஒரு கவுன்சிலர் ஹெல்ப் பண்ணுவாருங்கிறாங்க. கவுன்சிலர் இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வரும் நாட்டில் கவுன்சிலரை போட்டு அந்த கவுன்சிலர் 9வது இருக்கிற பையனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி கணினி மயமாயிடுச்சு எல்லாமே. இன்றைக்கி ஆன்லைனில் வகுப்பு நடத்துகிறாங்க. அந்த ஆன்லைனில் வகுப்பு நடத்துறதுல எவ்வளோ பெரிய சிக்கல். ஆன்லைனில் வகுப்பு நடத்தும் போது பெற்றோர்கள் ஒவ்வொரு தடவையும் பிள்ளைங்களை கவனிச்சுட்டே இருக்கணும். அவங்க ஆன்லைன் தான் படிக்கிறாங்களா இல்லை வேற விதமான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ். இப்படி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இப்போ பெற்றோர்களுக்கும் கஷ்டம், இதனால அந்த பிள்ளைகளுக்கும் கஷ்டம். நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த முகாமுக்கு போகும்போது அவங்க பஸ் போக்குவரத்து இப்போ இல்லை, ரயில் போக்குவரத்து இல்லை, எப்படி மூவ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலேருந்து போவாங்க. ஏற்கனவே போன தடவை நம்ம நீட் தேர்வை பார்த்துருக்கோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சென்டர் போட்டிருக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டாங்க. எல்லாரும் முகக்கவசத்தை கடைபிடிங்கும் போது சாதாரணமாக நம்ம பெரியவங்க அந்த மாதிரி ஒரு இதை பண்ணலாம். நீட் தேர்வு மையத்துக்கு போகும்போது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையும் பேசிக்கிறதுக்கு பக்கத்துலேருந்து பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் காமனாக நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. எவ்வளோதான் முகக்கவசம் போட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துலேருந்து பேசும்போது முகக்கவசத்தை கழட்டிட்டு பேசுறது இயற்காது. இவருக்கும் இல்லை அவருக்கும் இல்லைங்கும்போது சாதாரணமாக நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நீட் தேர்வு மையத்திலே முகக்கவசம் வழங்குவோம், அந்த முகக்கவசத்தை தான் நீங்கள் போட்டுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த நீட் தேர்வு அவசியம். அது மட்டும் இல்லை, ஐஐடியில் நடத்தப்படுற உயர்கல்விக்கு ஆல் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. இந்த ஆல் டிக்கெட்டை எல்லாரும் பதிவிறக்கமே பண்ணிட்டாங்க.
செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. 1ஆவதுலேருந்து எந்த ஸ்கூலுமே நடத்தலை, காலேஜ் இயங்கலை. நீங்கள் வந்து எல்லாமே கணினி வழியில் கற்றுக் கொடுக்கணுங்கிறீங்க. ஆனால் வந்து 10ஆவதுக்கு எக்ஸாமே ரத்து பண்ணிவிட்டு எல்லாரும் ஆல் பாஸ்ன்னு எல்லாம் நிறையா ஸ்டேட் அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் வந்து நீட் தேர்வுங்கிறது இப்போ அவசியமா? கொஞ்சம் தள்ளி வச்சாதான் என்ன? ஏன்னா மற்ற மாநில முதல்வர்கள் சொல்கிற மாதிரி இல்லைனா இந்த ஒரு வருஷம் மட்டும் நீட் தேர்வு இல்லாமல் 12ஆவது மதிப்பெண்ணை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு வந்து மார்க் போடுங்க அப்படிங்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்க மொத்த எதிர்க்கட்சிகளும் இதை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அனைத்து முதல்வர்களும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீட் தேர்வு வேணாம் தள்ளி வைங்கன்னு கேஸ் போடுறாங்க. அதில் வந்து தமிழக அரசும் இணைஞ்சுக்கணுங்கிறாங்க. இந்த நேரத்தில் தமிழக அரசு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அண்மைய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நீட் தேர்வே கூடாதுன்னாங்க. நீட் தேர்வுக்கு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க. அவங்க தலைமையில் கவர்மெண்ட் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். சிறப்பான திட்டங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 1,70,000 மாணவர்களோட எதிர்காலம் இது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பஸ் போக்குவரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டம் தெரியும். மேம்போக்கா நமக்கு நீட் தேர்வு தள்ளி வைக்கிறாங்க, இது சாதாரண ஒரு செய்தின்னு இதை கடந்து போயிட முடியாது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பேரோட வாழ்க்கை இருக்குது. ஏற்கனவே 10ஆவதுக்கு இதே மாதிரி தான் பண்ணீங்க, கடைசி வரைக்கும் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ரத்து பண்ணீங்க. அப்போ வந்து மாணவர்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல், அது இன்னைக்கு வைக்குமோ நாளைக்கு வைக்குமோ, தேர்தல் எலெக்ஷன் நம்ம தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மன உளைச்சல் ஆகுது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சோனியா காந்தி இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த சோனியா காந்தி முடிவு பண்ணதை அனைத்து மாநில முதல்வர்களும் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன விதமான பதில் சொல்ல போகுது? ஏன்னா ஏற்கனவே விநாயகர் ஊர்வலமாகட்டும் மற்ற விஷயமாகட்டும் சுப்ரீம் கோர்ட் வந்து நல்ல ஒரு நடவடிக்கை பண்ணிச்சிருக்குது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணும்போது முதல்ல 2 நாள் ஓப்பன் பண்ணாங்க. 3ஆவது நாள் வந்து வழக்கு வந்து கோர்ட்டில் போச்சு. கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, சமூக விலகலை கடைபிடிக்கவில்லைன்னு சொல்லி தான் அந்த இதை ரத்து பண்ணாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, இது வந்து அரசோட கொள்கை முடிவுன்னு சொன்னாங்க. கொள்கை முடிவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய கேஸ் நடந்தது, அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பாதிக்கக்கூடிய காரணமாக இருந்தாலும் சரி, ஜனநாயக நாட்டில் வந்து அதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட் வந்து நல்ல வழியை காட்டும். இப்போவும் அவங்க கோர்ட்டுக்கு போக தான் போகிறாங்க. எல்லாரோட வேண்டுகோள், ஒட்டுமொத்தமாக நிறைய பேரோட வேண்டுகோள் என்னென்னா, நீட் தேர்வை கொஞ்சம் வேணான்னு சொல்லலை. இப்போ இந்த தடவை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தள்ளி தான் வைக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி வைத்தார் அது மாணவர்களுக்கும் நல்லது, எதிர்கால இந்தியாவுக்கும் நல்லது. ஏனால் வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது. அவர்கள் நல்ல விதமாக வர வேண்டும். மருத்துவ கனவு நிறைவேறாமல் போன உடனே நம்ம அனிதா எவ்வளவு பேர் இங்க 2-3 பேர் இறந்திருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் நல்ல பதில் தரும் என்று நாம் நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.